என்னால் இதற்கு ஈடு கொடுத்து கொண்டு இனிமேலும் இருக்க முடியாது. இதற்கு ஒரு வழி பண்ணித்தான் ஆக வேண்டும் என புலம்பினாள் மைதிலி. எனக்கு மட்டும் இதிலே சந்தோஷமாவா இருக்கு? நான் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? நீயே இவ்வளவு சலித்து கொண்டால் நான் யாரிடம் போய் சொல்வது? உன்னுடைய பொறுமையால் தான் நான் இவ்வளவு நாள் ஓட்டினேன். நிதானமாக பதிலளித்தான் சிவராமன். இதற்கு இதமான பதில் மைதிலியை ரொம்பவும் தனிய வைத்தது. ரொம்ப சாரிங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். செங்கல்பட்டு தாண்டி மயூரில் ஒரு சாமியார் இருக்கிறாராம். நானும் நீங்களும் பார்த்துவிட்டு அப்படியே என் தோழியையும் பார்த்துவிட்டு வரலாம். அவரை பார்த்து நம் சித்துவை பற்றி ஒரு முடிவு செய்யலாம். சரி, நானும் இன்று அக்காவுக்கு போன் பண்ணி ஒரு நாள் சித்துவை பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்து விடுகிறேன். வெள்ளிக்கிழமை வரமாட்டாள். சனிக்கிழமை குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவு தான். அத்திம்பேருக்கும் அரை நாள் தான் ஆஃபீஸ். அவர்கிட்ட சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். வெள்ளிக்கிழமை மாலை ஆஃபீஸிலிருந்து வரும்பொழுது ஸ்கூட்டி கொண்டு வந்து விடுகிறேன். நாம் சனிக்கிழமை காலை போய் மாலைக்குள் வந்து விடலாம். சரி, நான் போய் வருகிறேன். நீ சந்தோஷமா இரு. வாசலுக்கு வழி அனுப்பி வந்த மைதிலியை மா மா என சித்துவின் குரல் தடுத்தது. சரி, நீ போய் அவனை கவனி. வாசல் கதவை தாளிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து சென்றான் சிவராமன். உள்ளே போய் பார்த்தால் மர ஈசி சேரில் கிடந்தான் சித்து. மா மா கையை உயர்த்த முயற்சித்தான். எல்லாம் நேரப்படிதான் துரைக்கு என சிடுசிடுப்புடன் முணங்கினாள். இதோ வருகிறேன், சாப்பாடு கொண்டு வரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள். மணி 10:30 தாண்டி இருந்தது. அவளுக்கே பசி தோன்றியது. பாவம், அவள் உள்மனது வெம்பியது. இன்னும் 2 நாளோ 3 நாளோ ஏனோ அவனை அறியாமல் மனது வேதனைப்பட்டது. வாயிருந்தால் கேட்டிருப்பான் தானே. எத்தனை வருஷ பழக்கம். 9:30 மணிக்கு சிவராமன் கிளம்பியவுடன் 9:35க்கு சித்துவுக்கு சாப்பாடு. கடந்த 15 வருஷமாக தொடர்ந்து நடந்து வந்த ஒன்று. அவசர அவசரமாக உணவை ஊட்டினாள். சித்துவுக்கு நடக்கப் போவதை நினைத்து கண்களில் நீர் முட்டியது. சித்து அவள் சந்தோஷத்தையும் அறிவதில்லை, கவலையையும் அறிந்ததில்லை. சிறிது சாப்பாட்டை தானும் தட்டில் போட்டு கொண்டு வந்து தரையில் அமர்ந்தாள். கண்களிலிருந்து பளபளவென்று உருண்டு ஓடிய கண்ணீர் உணவுக்கு உப்பு சத்தை கூட்டியது. வாழ்க்கை இவ்வளவு மோசமானதா? ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் ஆசைகளையும் தூள் தூளாக்குவதுதான் இயற்கையின் விளையாட்டா? தன் வாழ்க்கையில் மட்டும் தான் இவ்வளவு வேதனையா? அவள் பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் போதே வேலைக்கு போய் ஆணுக்கு சமமாக சம்பாதித்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ திட்டமிட்டிருந்தாள். அப்பாவுக்கு ஒரே பெண். அத்தை மகன் சிவராமனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள் மைதிலி. கல்யாணம் முடிந்ததும் வேலைக்கும் சென்றாள். 4 மாதங்கள்தான். பேறுகாலத்தில் ஏதோ கோளாறு என்று வேலைக்கு போவது நின்று போனது. குழந்தை பிறந்த சித்து என்று செல்லமாக பெயரிட்டு தாளாட்டி சீராட்டினாள். குழந்தை வளர்ச்சி சரியில்லை என்று டாக்டர்கள் சொன்னதின் பேரில் வேலைக்கு போகும் வாய்ப்பு நிரந்தரமாக போனது. கணவனின் வருவாயில் கணிசமான பகுதி குழந்தையின் மருத்துவ செலவுக்கு போயிற்று. சித்துவுக்கு குழந்தை விளையாட்டுக்கள் வரவில்லை. 3 வயதாகியும் பேச்சு வரவில்லை. சில குழந்தைகளுக்கு பேச்சு தாமதமாகத்தான் வரும் என எல்லோரும் சொன்னாலும் சித்துவை பற்றி கவலை இருந்து கொண்டுதான் இருந்தது. 5 வயதாச்சு, பேச்சு வரவில்லை. ஏதோ ஒரு சயின்ஸ் பத்திரிகையில் சொந்தத்தில் கல்யாணம் செய்து கொண்டால் மருத்துவ ரீதியாக குழந்தைகளுக்கு சிக்கல் தோன்றும் என போட்டிருந்ததை படித்தாள். கணவனிடமும் பெற்றோர்கள் உறவினர்களிடமும் கோபம் வந்தது. கணவனிடம் வெறுப்பை மட்டுமே கொட்டினாள். டாக்டர்கள் நிறைய பணத்தை பறித்து விட்டார்கள். பிரார்த்தனைகள் லீவுகளை கரைத்தன. நுனிநாக்கு வளர்ச்சி சரியில்லை என்றார்கள். வியாதி என்றார்கள். பிறகு பேச்சு வரும் என்றார்கள். மற்ற குழந்தைகளைப் போல் தன் மகனும் பேச்சு போட்டியில் பரிசு வாங்கினான் என்று எல்லோரும் பெருமைப்பட வாய்ப்பே இல்லை என உணர்ந்து கொண்டாள். இன்னொரு குழந்தை பிறந்தால் சரியாகிவிடும் என்று எல்லோரும் சொன்னார்கள், அபிப்பிராயப்பட்டார்கள். ஆனால் அவள் மட்டும் இன்னொரு குழந்தையையும் இப்படி பிறந்துவிட்டால் நான் அவரையும் கொலை செய்து நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டினான். சிவராமன் தன் அளவுக்கு கணிசமான கனிவான பேச்சுக்களாலும் அன்பாலும் அவளை ஒரு மாதிரி சமாளித்து வந்தான். அதனால் குடும்பம் நிம்மதியாக ஓடிற்று.
சித்துவுக்கு 9 வயது ஆகும் பொழுது கை கால்கள் எல்லாம் வலுவிழுந்தன. எப்போதும் படுக்கை அவளுக்கு நிரந்தர சோகம் ஆனது. ஆனால் பழகிக்கொண்டாள். தாய்மை மேலிட்டால் அருகில் நின்று அழுவாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வெறுப்புணர்ச்சி மேலோங்கியது. அவனுக்கு வேலைக்கு உணவு கொடுப்பதை தவிர அவள் அம்மா ஆனதுக்கு வேறு ஒன்றும் பொறுப்பில்லை. ஒரு மர ஈசி சரில் விசேஷமாக அவனுக்காக வடிவமைக்கப்பட்டு அதில் மேலே குழாய்கள் வைத்து அதை திறந்தால் அதுவே அவனுக்கு குளித்துவிடும். ஒரு போர்வை போர்த்தி இருக்கும். அவன் மலஜலங்கள் போவதற்கு ஒரு பெரிய குழாய் இணைப்பு வழியே நேரே பாத்ரூமுக்கு செல்லும். உடம்பு வாடை வராமல் இருக்க அவ்வப்போது பவுடர் தூவப்பட்டது. சிவராமனால் ஒன்றும் பேச முடியவில்லை. சாதாரணமாக பெற்ற அம்மா மட்டும்தான் குழந்தைகளின் குறைகளை பொறுத்து கொள்வாள். தாயம்பு தவிர மற்ற ஏதும் குறைகளை மறைக்கும் தன்மை இல்லை. யாரும் பேசுவதற்கு அவளிடம் பயந்தார்கள். நீங்கள் 4 நாட்கள் பார்த்து கொள்ளுங்கள், அப்புறமா பேசுங்க. ஒரு சினிமா இல்லை, ஒரு டிராமா இல்லை, கல்யாணம் இல்லை, கார்த்திகை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷமோ என கொட்டி தீர்த்து விடுவாள். சித்துவுக்கு மன வளர்ச்சி மூளை வளர்ச்சிகளை ஈடும் கட்டும் வகையில் உடல் வளர்ச்சி பெற்றிருந்தான். அசாத்திய கணம். அவனுக்கு 9 வயதில் இருந்த பலத்தை பார்த்தவர்கள் இப்போது அவனுக்கு கால் கை விளங்கவில்லை என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். தானே தட்டா மாலை சுற்றுவான், மணிக்கணக்கில் சுற்றுவான். அவன் தலை சுற்றாது, வாந்தி வராது. யாரை அவனை நிறுத்த முடியாது. யாராவது தடுக்க முயற்சித்தால் அவரையும் சேர்த்தே சுற்றுவான். அப்படி ஒரு பலம் அவனுக்கு. ஆனால் எது எப்படி போனாலும் காலம் நிற்பதில்லை. அவனுக்கு இப்போது 20 வயது. நாளாக நாளாக மைதிலியே அவன் எதிரியானான். மைதிலியின் வாழ்க்கையின் சந்தோஷங்களை ஒட்டுமொத்தமாக குலைப்பதற்கு பிறந்தவன் என்றே நினைத்தாள். சென்ற வாரம் அவள் காலேஜ் தோழி கமலா வந்த பொழுது தான் பிரச்சனை வந்தது. அது நல்ல விதையா இல்லை விளவிதையா இன்னும் அவளுக்கே புரியவில்லை. அவளுக்கே புரியாத விஷயத்தை அதில் தீர்வை எப்படி எவரிடம் எதிர்பார்க்க முடியும்? குழப்பம் அதிகமாகி வருகிறதே தவிர தீர்வு இல்லை. வாசலில் காலிங் பெல் அடித்தது. அவள் நினைவலைகள் அருந்தன. எச்சில் கையுடன் கதவை திறந்தாள். கமலாதான். என்னடி கமலா? திடீரென்று நான் மையூர் பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறாராம், அவரை போய் பார்த்துவிட்டு வரலாம்னு இருக்கிறேன். நீயும் கம்பெனி தருகிறாயா? போடி, எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. எனக்கு என்ன உன்னை மாதிரி உடனே வர முடியுமா? எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அத்தனை ஏற்பாடும் பண்ணிட்டு தானே வரணும். பை கமலா. அதுதான் நான் வரலைன்னு சொல்லிட்டனே. நீயும் கஷ்டமாயிடுவ நான் வந்தா. சரிடி, பை. கமலா ஓட்டமும் நடையுமாய் சென்றாள். தனக்குள் சிரித்து கொண்டாள் மைதிலி. சாப்பிட்டு விட்டு ஈசி சேரில் சாய்ந்து கொண்டாள். விட்ட இடத்திலிருந்தே அவளது நினைவுகள் மீண்டும் தொடர்ந்தன. தோழி கமலாவின் வருகை அவளுக்கு பெருமையாக இருந்தது. அவள் கணவன் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் எக்ஸிக்யூட்டிவ். கை நிறைய சம்பளம். செல்வத்தின் செழுமை அவர்கள் நடை உடைகளிலே பிரதிபலித்தது. ஸ்டேட்டஸிலிருந்து ஏதோ பிரார்த்தனைகள் செலுத்த வந்திருக்கிறார்கள். அவளது ஆடம்பர சுகபோக வாழ்க்கையை விவரிக்க மைதிலி அதுவரை அடக்கி வைத்திருந்த குமரிகளையெல்லாம் அழுதாள், குமுறினாள். சித்துவை காட்டினாள். சித்து தியானத்தில் இருப்பது போல் இருந்தான். அவன் தூங்குகிறானா விழித்திருக்கிறானா என யாருக்குமே தெரியாது. கமலா, என்னடி இதை போய் இப்படி சொல்ற? அமெரிக்காவில் இதற்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. மெர்சி கில்லிங்னு சொல்லி ஒரே ஒரு ஊசியை போட்டு விடுவார்கள். நமக்கும் சித்துவுக்கும் ப்ராப்ளமே இல்லை. நீ ஏன் இத்தனை வருஷம் போராடினேன்னு தான் எனக்கே தெரியல. எனக்கும் நீ தெரியப்படுத்தல. சிவராமன் வந்தவுடன் அவனிடம் விஷயத்தை கூறி அழுதாள். சித்துவுக்கு மெர்சி கில்லிங் பண்ணிடலாமா? சிவராமனும் ஒன்றுமே சொல்ல முடியாமல், ஏதோ எனக்கு ஒன்றும் புரியல, யாராவது சாமியாரிடம் அல்லது பெரியவர்களிடம் கலந்து பேசி முடிவு செய்வோம். தற்காலிகமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். சிவராமன் வந்து காலிங் பெல் அடித்த பொழுதுதான் மீண்டும் கண் விழித்தாள். ஐயோ, ஏதோ நினைவுகள் கனவுகள் எல்லாம் நேரம் போனதே தெரியாமல் அசந்து விட்டேன். சித்துவுக்கு காப்பி டைம் வந்துடுத்தே. கடிகாரம் வேற 2 மணிலேயே நின்றுடுச்சு போல இருக்கு. பதறிப்போய் வாசலுக்கு ஓடினாள்.
அப்பொழுதுதான் மைதிலி சுயநினைவுக்கு வந்தாள். அப்படியா, நானே ஏதோ ரொம்ப நேரம் அசந்து விட்டோன்னு நினச்சி பயந்துட்டேன். அப்படி இல்லை மைதிலி, நான் அரை நாள் லீவு போட்டுவிட்டு வந்து விட்டேன் என்றாள் சிவராமன். சிவராமனுக்கும் காஃபி போட்டுவிட்டு சித்துவுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு தனக்கும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு வந்தாள். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நாளைக்கு நம்ம போகிறோம் தானே? நம்ம ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும். வண்டி செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூரில் நின்றது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும். சிவராமனும் மைதிலியும் ஜன நெரிசலில் கலந்தார்கள். 3/4 மணி நேரம் நடந்தார்கள். அந்த வயல்வெளிகள், ஜன நடமாட்டம், நீண்ட நடை அவர்களை ஓரளவு சாந்தப்படுத்தி இருந்தது. அதோ ஆசிரமம் தெரிந்தது. ஒரு பெரிய குடிசையை காண்பித்தாள் மைதிலி. எவ்வளவு பெரிய இடம்! சுமார் 100 பிளாட்டுக்கு மேல் தேரும் போலையே. மைதிலி கிசுகிசுத்தாள். சும்மாவா, நீயும் நானும் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணவா வந்திருக்கோம்? சிவராமன் கடுகடுத்தான். எனக்கு மட்டும் பிரச்சனையே இல்லையா? இவ்வளவு பெரிய இடத்தை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம்தான் என்றாள் மைதிலி. இந்த ஆசிரமத்தின் அருகாமை அவளுக்கு அப்படியொரு மனநிலையை அளித்ததா, இல்லை அவளுடைய பிரச்சனைக்கு ஒருவாறு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டதா? சிவராமனுக்கே குழப்பம். 20க்கு 50 ஒரு அடி, 6 அடி உயரத்துக்கு செங்கல் சுவர்கள், அதற்கு மேல் எல்லாம் கூரை. சுவரெல்லாம் சுத்தமாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு இருந்தது. தாங்கி நிற்கும் மரக்கால்களில் திருநீறு கொப்பரைகள். மயான அமைதியுமில்லை, அதிக சத்தமும் இல்லை. ஒருவாறு சுகமாகவே இருந்தது அவனுக்கு. 2 டியூப்லைட், ஒரு ஃபேன் தான் தொங்கிக் கொண்டிருந்தது. நேரமும் ஓடிக்கொண்டிருந்தது. வந்து 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. சாமியாரை காணவில்லை. கூட்டமும் அவ்வளவில்லை. சுமார் 20-30 பேர்தான். ஏதோ போனோம், சாமியாரை பார்த்தோம், சென்னைக்கு உடனே திரும்பி விடலாம், எல்லாம் 4 மணி நேரத்தில் முடித்துவிடும் என்ற சிவராமனின் கணக்கு தவறு என தெரிய வந்தது. அங்கே பாருங்க, ஒருத்தர் போறாரு. நீங்கள் போய் அந்த ஆசிரம ஆளை பார்த்துட்டு வாங்க. சார், தம்பி என எப்படி அழைப்பது என முடிவு செய்ய முடியாமல் ஓட்டம் பிடித்தார் சிவராமன். வயது 24-25 தான் இருக்கும். என்ன சார், நான் ஏதாவது உதவி பண்ண வேண்டுமா? நானும் எனது மனைவியும் சென்னையிலிருந்து வருகிறோம். சாமியார் எப்போது வருவார்? அவரிடம் குறைகளை எல்லாம் சொல்லலாமா? சிவராமன் மெல்ல தயங்கி இழுத்தான். அவர் வருவார், பார்க்கலாம். எப்போ வருவார், என்ன செய்வார் எல்லாம் யாருக்கும் தெரியாது, சொல்லவும் முடியவி என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். சிவராமனுக்கு சப்பென்று போய்விட்டது. மைதிலியிடம் போனான். நடந்ததை சொன்னான். இருவரும் சுற்றி சுற்றியே வந்தார்கள். ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை. திடீரென சுறுசுறுப்பு. சாமியார் வரார், சாமியார் வரார். இங்கும் அங்கும் உட்கார்ந்திருந்த அனைவரும் திண்ணையை நோக்கி ஓடினார்கள். சாதாரண 4 முழ காவித்துண்டு இடுப்பில், மார்பை சுற்றி இன்னொரு காவித்துண்டு, பராமரிப்பே இல்லாத தலைமுடி, நெற்றி முழுவதும் விபூதி, முகத்தில் ஒரு ஒளி, ஒரு அமைதி, தெய்வீக கலை. சாமியாரின் முகத்தை கண்ட சிவராமன் மனதில் ஒரு அலாதி அமைதி தோன்றியது. நல்ல சாமியார் ஒருவரை தாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தி தெரிந்தது. மைதிலி, நமது பிரச்சனைக்கு முடிவு வரும் என நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு என்ன தோன்றுகிறது? மனமொப்பி மன நினைப்புடன் வேண்டிக் கொள்ளுங்கள். நமது பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. என் உள்மனது சொல்லுது, நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. என்னை தொந்தரவு செய்யாதீங்க. சிவராமனும் மைதிலியும் சற்று முன் தள்ளி சாமியாரின் பக்கமாக முன்னேறி உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஒரு தம்பதிகள் 6 வயது குழந்தையை கொண்டு வந்தார்கள். அது மனநிலை குன்றிய குழந்தை. மைதிலி, அதோ பாருங்கள், நம்ம சித்து மாதிரியே. பாவம் அந்த குழந்தை. ஒன்றும் புரியாமல் சாமியார் அருகில் போய் நின்றது. சாமியார் திடீரென இறங்கி வந்து குழந்தையை வணங்கினார். அதற்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தார். அதுவும் பழத்தை வாங்கி கொண்டு ரயில் மாதிரி ஊர்த்தி கொண்டே சென்றது. கடவுளை பார்த்து இருக்கிறீர்களா? சாமியார் கேள்வி விடுத்தார். யாரும் பதில் கூறவில்லை. சாமியார், கடவுள் என்றால் யார்? அவருக்கு என்ன குணம்? மறுபடியும் மௌனம். எல்லாவற்றையும் கடந்தவர், விருப்பு வெறுப்பு அற்றவர், நல்லது கெட்டது தெரியாதவர். இப்போ வந்த பையன் கடவுள் மாதிரிதான். அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, நல்லது கெட்டது தெரியாது, ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது. அவனும் ஒரு வகையில் கடவுள்தான். அவன் செய்யும் செயல்களுக்கெல்லாம் பாவம் புண்ணியம் ஏதும் கிடையாது. இவர்களுக்கு மறுபிறவியும் என்பது இல்லை.
அவர்களும் நமக்கு ஒரு கடவுள் மாதிரித்தான். கடவுள் நேரடியாக கடவுளை ஆராதனை செய்ய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி குழந்தைகளை கொடுப்பது. அவனை நமக்கு கிடைத்த தண்டனையாக பார்க்கக்கூடாது. அவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குழந்தையை தெய்வம் போல் பாவிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அந்த தியாகத்தை விட பெரிய தியாகம் ஒன்றுமே இல்லை என்று தெரியும். அதில் கிடைக்கும் ஆத்ம சுகம் சொல்லிவிட முடியாது. குழந்தையின் பெற்றோர்கள் அவனை ஓடிச் சென்று மிகுந்த பரிவுடன் அணைத்து கொண்டார்கள். சரி, போகலாம். என்ன மைதிலி, சாமியாரை பார்க்கவில்லையே? நாமம் எதற்கு வந்தோமோ அதுதான் முடிந்து விட்டதே. சாமியார் நமக்கு பதில் சொல்லிவிட்டாரே. மைதிலியின் முகத்தில் ஏற்பட்ட தெளிவு அவனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. நம் குழந்தை தெய்வ குணங்களோடு விருப்பு வெறுப்பு இன்றி ஆண் பெண் பேதமின்றி இருக்கிறான். நாம் ஏன் தெய்வமாக பார்க்கக்கூடாது? நிச்சயம் சித்து நமக்கு தெய்வம்தான். கண்கள் கண்ணீரை கொட்டின. வார்த்தைகள் அவளுக்கு வரவில்லை. மைதிலியின் முகம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அவர்கள் பஸ் பிடித்து சென்னைக்கு வரும்பொழுது 9:30 தாண்டியது. மறுநாள் காலை எழுந்தாள் மைதிலி. சித்துவை சுற்றி போட்டிருந்த குழாய்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தன. சிவராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் மைதிலியின் மலர்ந்த முகத்தை பார்த்து நிம்மதியடைந்தான். குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் சிரித்த முகத்துடன் சித்துவுக்கு பிளாஸ்டிக் மக்கினால் தண்ணீரை ஊற்றி உடலை தேய்த்து குளிப்பாட்டி கொண்டிருந்தாள். பவுடர் போட்டு அவனை அலங்கரித்து வைத்திருந்தாள். 10 வருடம் கழித்து அவனை அந்த நிலையில் பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தான் சிவராமன். மைதிலி முகத்தில் முழு ஈடுபாடு தெரிந்தது. சிவராமன், என்ன மைதிலி, நான் ஆஃபீஸ் போகட்டுமா என்றான். அதற்கு மைதிலி, வேண்டாம், இன்று லீவு போடுங்கள். எல்லோரும் தெய்வத்தையும் நிம்மதியையும் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் இவ்வளவு எளிதில் நம் வீட்டுக்குள்ளேயே கிடைக்கிற அருமையை இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். நீங்களும் உணர்வீர்கள். தெய்வமும் தெய்வீகமும் அவர்கள் வீட்டில் நிறைந்து இருந்தது. சில ஸ்பெஷல் குழந்தைகளை நாம் அவமரியாதையாக நடத்துகிறோம், அருவருப்பாக பார்க்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அவர்களும் நம்முடன் கடவுள் ரூபத்தில் இருக்கிறார்கள் தான். அவர்களை நாம் கண்ணும் கருத்துமாக பேணி பாதுகாத்து வளர்ப்போம். நன்றி. இந்த கதை பிடித்திருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.